பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜெபிப்பது எப்படி? 2 வார செய்தி தொடர், 2வது வாரம், செய்தி 5. வெற்றிகரமான ஜெபத்திற்கு அத்தியாவசியமான விஷயங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிக்க வேண்டும். திரும்பவும் உங்களோடு இருப்பது நன்றாக இருக்கிறது. பல வருடங்களாக வேதாகமத்தை ஆராய்ந்து வாசித்ததிலும் ஊழியத்திலும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிற வெளியேறப்பெற்ற வேத வசனங்களை, சத்தியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜெபிப்பது எப்படி என்ற தலைப்பில் தான் இந்த வார செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். வெற்றிகரமான ஜெபத்திற்கு அத்தியாவசியமான 4 முக்கியமான விஷயங்களை குறித்து இதுவரை இந்த வார செய்திகளில் நாம் கேட்டிருக்கின்றோம். முதலில் நாம் தைரியத்தோடும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வில்லாமல் வர வேண்டும். 2வதாக தேவன் மகிமைப்பட வேண்டும் என்ற சரியான நோக்கத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். 3வதாக சக மனுஷர்களோடு, குறிப்பாக நமக்கு நெருக்கமானவர்களோடு சரியான உறவை காத்து கொண்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். 4வது, நம்முடைய ஜெபங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். வெற்றிகரமான ஜெபத்திற்கான இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறித்து இன்றைய செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அது. நம்முடைய ஜெபங்களில் பரிசுத்த ஆவியானவர் ஆற்ற வேண்டிய பங்கை குறித்து நேற்று பேசினேன். அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய மையமான முக்கியமான இடத்தை குறித்து நேற்று நான் பேசினேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் மேற்கோள் காண்பித்தேன். 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய மகனாய், மகளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் தலைமையேற்று நடத்தப்பட வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் பவுல் குறிப்பாக நம்முடைய ஜெபங்களுக்கு பொருத்தி பார்க்கிறார். 26ஆம் வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நான் ஒன்றை தெளிவாக சுட்டி காண்பித்தேன். பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வாறு இணங்கி கீழ்ப்படிவது என்பதை அறிந்திருப்பதால் தான் வெற்றிகரமான ஜெபத்திற்கான ரகசியம் அடங்கியிருக்கிறது. அவர் நம்மீது ஆளுகை செய்யும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஜெபிக்கப்பட வேண்டிய ஜெபத்தை நம் மூலமாய் அவர் ஜெபிக்கும்படி அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை பல்வேறு வித்தியாசமான வழிகளில் செயல்படுத்துகிறார் என்பதையும் நான் சுட்டி காண்பித்தேன். இந்த வேத பகுதியில் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத, சொற்களில் அடங்காத ஆழமான பெருமூச்சுகளோடு என்று பவுல் சொல்கிறார். மெய்யாகவே நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்களில் பெரும்பாலானவற்றை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. அவற்றை சொற்களில் அடக்கிவிடவும் முடியாது. நம்முடைய சிறிய மனதினால் அவைகளுக்கேற்ற சரியான வார்த்தைகளை சிந்திக்க முடியாது. அவ்வளவு ஆழமானவைகளாய் அவைகள் இருக்கின்றன. அவற்றை நான் குறிப்பிட்டு சொன்னேன். மற்ற நேரங்களில் நம் சொந்த மொழியில் அவர் ஜெபத்தை கொடுக்கின்றார். இது தேவனிடமிருந்து வந்த ஜெபமாக இருக்கிறது. இது நம்முடைய சொந்த சிந்தையின் உருவான ஜெபம் அல்ல. இன்னும் மற்ற நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜெப மொழியிலே நமக்கு ஜெபத்தை கொடுக்கிறார். இது நாம் அறியாத ஒரு மொழியாக இருக்கிறது. இது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் தேவனோடு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசும்படி இது நமக்குள் கிரியை செய்கிறது. நம் ஆவியிலிருந்து தேவனுடைய ஆவியோடு நாம் பேசுகிறோம். ஆகவேயெல்லாம் ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற பல்வேறு வழிகளாய் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நம் மனதில் நிலைநிறுத்த வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான கோட்பாட்டை குறித்து நான் சொல்லப் போகிறேன். அந்த கோட்பாடு இதுதான். தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அதன் மூலமாகத்தான் செயல்படுகிறார். நான் இதை திரும்பவும் சொல்ல போகிறேன். இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அதன் மூலமாகத்தான் செயல்படுகிறார். ஆகையால் நமக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் மட்டும் போதாது. நாம் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து செயல்பட வேண்டும். அதாவது நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர், இதை குறித்து சங்கீதம் 33:6 பேசுகிறது. இப்பிரபஞ்சத்தின் சிருஷ்டிப்பில் இந்த கோட்பாடு பொருத்தி காண்பிக்கப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஆவி என்ற அர்த்தம் கொள்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து தான் சுவாசம் என்று இங்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தருடைய வார்த்தையும்
அவருடைய ஆவியும் ஒன்றாய் இணைந்து வானங்களையும் அவற்றின் சர்வ சேனையும் உருவாக்கின. வேறு வார்த்தைகளில் சொன்னால், சிருஷ்டிப்பின் எல்லா வேளைகளிலும் 2 பேர் செயல்பட்டிருக்கின்றனர் என்று சொல்லலாம். அதாவது தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாய் இணைந்து இசைந்து இந்த முழு பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்தனர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். வரலாற்றில் இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிப்போம். பூமியானது ஒடுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஏற்கனவே அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். ஆனாலும் ஒன்றும் இங்கே நடக்கவில்லை என்பதை இந்த இடத்தில் தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் சொன்னார் என்றால் தேவனுடைய வார்த்தை அங்கே முன் சென்றது என்று அர்த்தம். ஆக தேவனுடைய ஆவியானவர் ஏற்கனவே அங்கு இருந்தார். தேவனுடைய வார்த்தையும் அனுப்பப்பட்டது. தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாய் இணைந்து சிருஷ்டிப்பின் வேலையை செய்தன. தேவன் வெளிச்சம் என்று வார்த்தையை சொன்னார். வெளிச்சம் அங்கே உண்டானது. அங்கே ஒரு வல்லமையான சத்தியத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நான் அதை இவ்வாறாக சொல்கிறேன். நம்முடைய ஜெபங்களில் தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாய் இணையும் பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை முழுமையாய் நம் மூலமாக வேலை செய்கிறது. நம்முடைய பார்வையில் நாம் மிகவும் பலவீனர்களாய் தெரியலாம். ஒரு வரையறுக்குட்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் வடிந்தோடுகிற வாய்க்கால்களாக நம்மையே நாம் விட்டு கொடுப்போம் அல்லது அர்ப்பணிப்போம் என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை முழுவதும் நம் ஜெபங்களின் மூலமாய் கிரியை செய்யும். நாம் தேவனோடு ஒன்றாய் சேர்ந்திருப்போம் என்றால், அதாவது தேவனுடைய ஆவியானவருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையில் ஒரு தடையாக நாம் நிற்காதிருப்போம் என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை முழுவதும் நம் ஜெபங்களின் மூலமாய் கிரியை செய்யும். நாம் தேவனுக்கு இணங்கி அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நெகிழ்ந்து இசைவாய் நடக்கும் பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை முழுவதும் நம் ஜெபங்களின் மூலமாய் கிரியை செய்யும். காரணம், இப்பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படும்படி இந்த 2 காரியங்கள் தான் அத்தியாவசியமான தேவையாக இருந்தன. தேவனுடைய ஆவியானவருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எவ்வாறு இணங்கி கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் ஒரு மனுஷன் மூலமாய் கிரியை செய்வார்கள் என்றால் அந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தின் மூலம் எவ்வளவு பயங்கரமான வல்லமை வெளிப்படும் என்பதை நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். எலியா தான் அந்த மனுஷன். அவனை குறித்து வசனம் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களிலே காணப்படுகிறது. எலியாவை குறித்து யாக்கோபு இவ்வாறாக எழுதியிருக்கிறார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியாவிற்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கவில்லை. அவன் நம்மை போல சாதாரண ஒரு மனுஷனாகத்தான் இருந்தான். இதை நாம் கவனிக்க வேண்டும். 18ஆம் வசனம், மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா ஒரு சாதாரண மனுஷன்தான். நம்மிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானவனாய் அவன் வாழவில்லை. ஆனாலும் அவன் தன் ஜெபத்தின் மூலம் இஸ்ரவேல் தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு கட்டுப்படுத்தினான். இது நம்மை தடுமாற செய்கிறது, அப்படித்தானே? ஆனாலும் நம்மிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானவனாய் வேறுபட்டவனாய் இங்கே எலியா காணப்படவில்லை. மாறாக அவன் நமக்கு ஒரு முன்பாக, ஒரு சவாலாக, ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டிருக்கின்றான். அதுதான் அந்த ரகசியம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுடைய ஆவியானவருடன் தேவனுடைய வார்த்தை ஒன்றாய் இணையும் பொழுது வெளிப்படக்கூடிய அளவு கடந்த வல்லமையை அவன் தன் விசுவாசத்தின் மூலம் தன் ஜெபத்தில் கட்டவிழ்த்து விட்டான். எலியா தன் சொந்த முயற்சியில் ஆரம்பித்த காரியங்களுக்காக ஜெபிக்கவில்லை. அவனுடைய சிந்தையில் உருவான காரியங்களுக்காக அவன் ஜெபிக்கவில்லை. மாறாக அவன் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் ஜெபித்தான். கர்மேல் பர்வதத்தின் மேல் நிகழ்ந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்டான். உங்களுடைய பலியின் மீது வானத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்யுங்கள் என்று அவன் அவர்களை பார்த்து சவால் விட்டான். அவர்கள் நாளெல்லாம் ஜெபித்தார்கள். அவர்கள் தங்களை ஈட்டிகளால் கீறிக்கொண்டவர்களாய் பலிபீடத்தின் எதிரே குதித்து ஆடினார்கள். அவர்கள் எவ்வளவு வெறி கொண்டவர்களாய் உரக்க கத்திய போதும் ஒன்றும் அங்கே நடக்கவில்லை. அந்த நாளின் முடிவில் எலியா ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவன் அதில் ஒரு பலியை செலுத்தினான். பிறகு அவன் இவ்வாறு மிக மிக எளிமையான ஒரு ஜெபத்தை செய்தான். அவன் வெறி கொண்டு கத்தவில்லை. பலிபீடத்தின் எதிரே அவன் குதித்து ஆடவும் இல்லை. மாறாக
தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவன் ஒரு ஜெபத்தை செய்தான். அவன் என்ன ஜெபித்தான் என்பதை கவனிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். எது இங்கு திறவுகோல்? அந்த கடைசி வார்த்தைகள் தான். உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்திருக்கிறேன் என்பதுதான். அதாவது அவன் இவ்வாறாக சொல்கிறான், நானாக எதையும் புதிதாக செய்யவில்லை, என்னுடைய உணர்வுகளையோ என் நடத்துதலையோ பின்பற்றி நான் நடக்கவில்லை, ஏதோ ஒரு மனுஷ தத்துவத்தின் அடிப்படையில் நான் செயல்படவில்லை, மாறாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் இதை செய்திருக்கிறேன். ஆகையால் நீர் என் பட்சமாய் நிற்பீர் என்று நான் எதிர்பார்க்க முடியும். காரணம், உம்முடைய வார்த்தையின் பின்னால் நீர் எப்பொழுதுமே நிற்கிறீர். அவன் இதைத்தான் சொல்லுகின்றான். மழையை நிறுத்துவதாகட்டும், மழையை பெய்ய செய்வதாகட்டும், மழையை குறித்து இவ்வாறாக ஜெபிக்கும்படி தேவனுடைய எந்த வார்த்தை எலியாவுக்கு உரிமையை கொடுத்தது? முதலில் மழை தடுத்து நிறுத்தப்படுவதை குறித்து வேதவசனம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திற்குள் நுழைவதற்கு முன் மோசேயின் மூலம் தேவன் அவர்களை எச்சரிக்கிறார். அவர் இவ்வாறாக சொல்கிறார், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்திலே அழிந்து போவீர்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடம் என்ன சொல்கிறார்? கவனிப்போம். நீங்கள் என்னை விட்டு விலகி மற்ற தெய்வங்களை வழிபடுவீர்கள் என்றால் பயங்கரமான விளைவுகள் உண்டாகும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கின்றார். அப்படியே இதைத்தான் எலியாவின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். தேவனும் தான் சொன்னபடியே வானத்தை அடைத்து போட்டார். மழை அங்கு பெய்யவில்லை. எலியா தேவனிடம் ஜெபித்த போது தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தையின் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்று தான் அவன் தேவனிடம் கேட்டான். அதுதான் அவனுடைய ஜெபத்தில் அவனுக்கு உண்டாயிருந்த அதிகாரமாக இருந்தது. பிறகு சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது சாலமோன் இவ்வாறாக ஜெபித்தான். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் சிச்சிக்கையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. மழை பெய்யும்படி தேவனிடம் ஜெபிப்பதற்கு இதுதான் வேத வசன ஆதாரமாக இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் தங்கள் தவறான வழிகளை விட்டு மனம் திரும்பி வந்து மழை பெய்யும்படி ஜெபிப்பதற்கு இப்பொழுது உங்களுக்கு வேதவசன ஆதாரம் இருக்கிறது. ஆக மழை பெய்யாதபடி தடுக்கப்பட்ட போதும் மழை கொடுக்கப்பட்ட போதும் எலியா ஜெபித்த ஜெபத்திற்கு அங்கே தேவனுடைய வார்த்தையில் வேத வசனம் ஆதாரமாக இருந்தது. அதுதான் ஜெபத்தில் அவனுக்கு உண்டாயிருந்த அதிகாரமாக இருந்தது. அது தேவனுடைய ஜெபத்திற்கான வல்லமையை நம் முன் எடுத்து காண்பிக்கிறது. இதே சூழ்நிலையில் யாக்கோபு இதே அதிகாரத்தில் வியாதிப்பட்டவர்களுக்காக நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபத்தை குறித்து எழுதுகிறதுக்கு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசத்தில் ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜெபத்தின் அடிப்படை என்ன? எலியாவின் ஜெபத்துக்கு இருந்த அதே அடிப்படைத்தான் இதற்கும் இருக்கிறது. நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஏறெடுக்க வேண்டும். வியாதிப்பட்டவர் மீது எண்ணெய் பூசி ஜெபிப்பது என்பது மெய்யாகவே ஒரு அழகான படமாக இருக்கிறது. காரணம், எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கட்டுவிழ்த்து விட வேண்டும் என்றால்
முதலில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆக தேவனுடைய வார்த்தையின்படி அடி எடுத்து வைத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம் செயல் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கட்டுவிழ்த்து வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குகிறது. ஆமென்.